எல்லோருக்கும் வணக்கம். இன்னொரு தியரி வீடியோவில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவில் நாங்கள் அளவீட்டு உபகரணங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அளவீட்டு உபகரணங்களில் காணப்படுகின்ற கோட்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கோட்பாடுகளுக்கு கீழே என்னென்ன உபகரணங்கள் வருதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கோட்பாடுகள் நீளத்தை அளக்கிறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் திணிவு நேரம் அளப்பதற்கான கருவிகளை பற்றியும் பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த நீளத்தில் நீளத்தை அளவிடுகின்ற இந்த உபகரணங்கள் இல்லை கோட்பாடுகளுக்கு ஒவ்வொரு கோட்பாடுகளுக்கும் பூச்சிய வலு காண்றதுக்கான விதங்கள் இருக்குது. அதையும் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். அளவீட்டு உபகரணங்கள். ஃபஸ்ட்டாக நாங்கள் அளவீட்டு உபகரணங்கள் என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். அளவீட்டு உபகரணங்கள் என்பது அளவீடுகளை மேற்கொள்கிற உபகரணங்கள் தான். சரியானே? அப்போ இந்த அளவீட்டு உபகரணங்களுக்கென்று அவங்களுக்கு என்ற ஒரு இழிவெண்ணிக்கை இருக்கும். இழிவெண்ணிக்கை என்றால் என்னென்னு சொல்லியிருக்கேன். அதாவது அந்த அளவீட்டு உபகரணத்தினால் அழகக்கூடிய ஆகிலும் குறைந்த தூரம் இல்லாட்டி ஆகிலும் குறைந்த அளவீடு தான் உடைய இழிவெண்ணிக்கை அரைப்பது. தூரம் என்று சொன்னால் அது நீளத்தை அளக்கிறதுக்கு மட்டும் வரும். எங்களை நேரம் திணிவு என்று பார்க்கக்குள்ள அளவீட்டை, அதாவது ஆகிலும் குறைந்த அளவீட்டை, அதனால் அளக்கக்கூடிய ஆகிலும் குறைந்த அளவீட்டு தான் இழிவெண்ணிக்கையாக இருக்க போகுது. அப்புறம் பூச்சிய வலு எவ்வாறு ஏற்படுகும் என்று சொல்லியிருக்கேன். பூச்சிய வலு என்பது அதாவது அந்த கருவியில் ஏதாவது பிரச்சனை ஏற்படுகின்றன. அதாவது இந்த முறைமை வலு என்று ஏற்கனவே சொன்னான். இந்த முறைமை வலு என்னால் காணப்படுகின்ற ஒரு பகுதி தான் பூச்சிய வலு. இந்த பூச்சிய வலு எப்படி உருவாகும், எப்படி ஏற்படுகின்றது என்பது தொடர்பான சகல தியரியும் நாங்கள் இந்த வீடியோவில் இறுதியில் நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் நீளத்தை அளப்பதற்கு 2 வகையான கோட்பாடுகள் இருக்குது. 2 வகையான கருவிகளில் 2 வகையான கோட்பாடுகள் இருக்குது. முதலாவது வேர்னியர் கோட்பாடு, அடுத்ததாக திருகு கோட்பாடு. இந்த வேர்னியர் கோட்பாட்டில் என்னென்ன உபகரணங்கள் வரும் என்று பார்த்தீங்கன்னா, வேர்னியர் இடுக்கிமானி, நகரும் நுணுக்காட்டி, அதுக்கு பிறகு வட்ட வேர்னியர் அளவுடை என்றுக்கு, அதாவது திருசியமானி. சரி, வட்ட வேர்னியர் அளவுடை நார்மல் அளவுடையும் சேம் தான், ரெண்டும் சமந்தான். அதில் கொஞ்சம் அதில் நாங்கள் பிரிவுகள்னு பார்ப்போம். அங்கே கோணம், அதாவது கோணங்களும் இந்த டிகிரியும் கிளையும் பார்க்க போகிறோம். இத்தனை பாகை இத்தனை கிளை என்று பார்க்க போகிறோம் வட்ட வேர்னியர் அளவுடையில். இதில் நாங்கள் சென்டிமீட்டர் கணக்கில் கைக்க போகிறோம். ரைட், இவ்வளோ தான் வித்தியாசம் இந்த வேர்னியர் நார்மல் அளவுடைக்கும் வட்ட அளவுடைக்கும், வட்ட வேர்னியர் அளவு. அடுத்ததாக நாங்கள் திருகு கோட்பாடு. முதலாவதாக நாங்கள் நுண்மானி திருகு கணிச்சு பற்றி பார்ப்போம். அது பிறகு ஸ்பீரோமீட்டர் பற்றி பார்ப்போம். ரைட், இவ்வளோந்தான் இந்த நீளத்தை அளப்பதற்கான அந்த கருவிகள் தொடர்பான அந்த இன்ட்ரடக்ஷன். இப்பொழுது நாங்கள் வேர்னியர் கோட்பாட்டுக்குள்ளே போவோம். என்ன இப்படிப்பட்டது, அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவ்விடத்தில் இருக்கிற, அதாவது கீழே காணப்படுகின்ற இந்த அளவுடை தலைமை அளவுடை என்று நாங்கள் கைப்போம் என்று சொல்லுவோம். அதுக்கு மேலே அசைகின்ற ஒரு அளவுடை ஒன்றுக்கு, அதுதான் வேர்னியர் அளவுடை. வேர்னியர் அளவுடை மற்றும் இங்கே தலைமை அளவுடை. இந்த தலைமை அளவுடையில் காணப்படுகின்ற 9 பிரிவுகளை, அதாவது இந்த இடத்துல 1 சென்டிமீட்டர், இந்த முதலாவது பிரிவு 1 சென்டிமீட்டர், 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மற்றும் 10 மில்லிமீட்டருக்கு 10வது மில்லிமீட்டருக்கு நாங்கள் 1 சென்டிமீட்டர்ண்டு அதை போடுவோம். எல்லாம் நீங்கள் ஃபுட் ரூலரில் பார்ப்பீங்க. சரியானே? இப்போ இந்த இடத்துல இந்த 9 மில்லிமீட்டர், அதாவது 9 பிரிவுகளை நாங்கள் 10 சம பிரிவுகளாக பிரிப்பது மூலமாக இந்த வேர்னியர் அளவுடை ஆக்கப்படுகின்றது. இந்த 9 பிரிவுகளை 10 சம பிரிவுகளாக பிரிப்பது மூலமாக இந்த வேர்னியர் அளவுடை உருவாக்கப்படுகின்றது. இந்த வேர்னியர் அளவுடையில் 10 பிரிவுகள் இருக்கும். அந்த 10வது பிரிவும் தலைமை அளவுடையின் 9வது பிரிவும் பொருந்தி காணப்படுகின்றது. இதுதான் மெயின் விடயம். ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் வேர்னியர் கோட்பாடு மூலமாக எப்படி நாங்கள் இழிவெண்ணிக்கையை காணலாம் என்றது பார்த்தீங்கன்னா, 1 மெயின் ஸ்கேல் டிவிஷன் 1 MSD minus 1 VSD, அதாவது ஒரு பிரதான அளவுடை பிரிவு
சய வேர்னியர் அளவுடை பிரிவு ஒரு பிரிவு. ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காணப்படுகின்ற இந்த முதலாவது இந்த ஒரு 1 MSD என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டராக காணப்படுவது இந்த இடத்துல. 1 மில்லிமீட்டர் மைனஸ் இதில் காணப்படுகின்ற 1 VSD அதாவது வேர்னியர் ஸ்கேல் டிவிஷன் என்று பார்த்தீங்கன்னா காணப்படுகின்ற தலைமை அளவுடை இன்கீழ் வேர்னியர் அளவுடையின் பிரிவு, அதாவது 9/10 காணப்படும். சரியானே? ஆகவே இந்த இடத்துல 9/10 தர 1 MSD. அது மிக முக்கியம். ஒரு வேர்னியர் அளவுடை பிரிவை நாங்கள் கணிக்கிறதுல காணப்படுகின்ற தலைமை அளவுடை 9 தலைமை அளவுடை கீழ் 10 வேர்னியர் அளவுடை தர ஒரு தலைமை அளவுடை பிரிவு, அதாவது 1 மில்லிமீட்டர் என்று சொல்லப்படும். சரியானே? 9/10 தர 1 மில்லிமீட்டர். அதாவது என்ன வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் மைனஸ் 0.9 மில்லிமீட்டர். ஆகவே இதனுடைய அதாவது இந்த நாங்கள் கணிக்கிற இழிவெண்ணிக்கை, இதை நாங்கள் சொல்லுவோம் இழிவெண்ணிக்கை. இந்த இழிவெண்ணிக்கை யாருக்குரியது? இந்த மேலே காணப்படுகின்ற இந்த படத்தில் காணப்படுகின்ற கருவியின் இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டராக காணப்பட போகுது. இந்த வேர்னியர் அளவுடை மூலமாக நாங்கள் என்ன நன்மை பெறுவோம்னா, நாங்கள் நார்மலாக பாய்க்கிற அளவீட்டு கருவின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் நாங்கள் பாய்க்கிறது ரூலர். அந்த ரூலரில் பார்த்தீங்கன்னா அதாவது 1 மில்லிமீட்டர் தான் அதனுடைய ஆயிலும் குறைந்த அளவுடை. ஆனால் 1 மில்லிமீட்டர் திருத்தமாக எடுக்கலாமான்னு சொன்னால் இல்லை, திருத்தமாக எடுக்கலாம். ஏனென்றால் வாசிப்பு ஏற்கனவே கூறியது போல் அதாவது இழிவெண்ணிக்கைங்கள் வாசிப்பு இழிவெண்ணிக்கை மாறாது. ஒரு கருவிக்கு இழிவெண்ணிக்கை மாறாமல் இருக்க போது வாசிப்பு குறைய சதவீத வலு கூடும். அது நார்மல் மேத்தமெட்டிக்கலி தான். பார்த்தீங்கன்னா ஒரு இழிவெண்ணிக்கை நாங்கள் 1 மில்லிமீட்டர்னு போடுவோம். இங்கே 1 மில்லிமீட்டர் போடுவோம். வாசிப்பு 1 மில்லிமீட்டராக இருந்தால் 1 மில்லிமீட்டராக இருந்தால் அதை நாங்கள் 100ஆல் பெருக்குவதன் மூலமாக சதவீத வலு பெறப்படும். போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் நாங்கள் நம்மளுக்கு கிடைக்க போகிற சதவீத வலு 100%. இது ஆயிலும் கூட, இது ஃபுல். சரியானே? வாசிப்பு எடுக்கும்போது சதவீத வலு 1%லும் பார்க்க குறைவாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் உங்களுக்கு திருத்தமான வாசிப்பு கிடைக்கப்படும். ரைட். இந்த இடத்துல எப்படி நாங்கள் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கையுடைய ஒரு ரூலருக்கு நாங்கள் 100 மில்லிமீட்டர் அளவுடை கொண்ட, அதாவது அதனால் அளக்கக்கூடிய ஆக குறைந்த அளவுடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 மில்லிமீட்டர், அதாவது 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டரை விட குறைவாக அளவீடு எடுத்தால் சதவீத வலு 1% விட கூடவா இருக்க போகுது. அது நம்மளுக்கு சரியில்லை. 10 சென்டிமீட்டரை விட கூட இருக்கிற அளவீடுகள் எவ்வளோ இருந்தாலும் சரியா கூடக்கூடாது. அளவீடு கூட நம்மளுக்கு நல்ல, அதாவது சதவீத வலு குறையும். ரைட். அப்போ 10 சென்டிமீட்டரை விட கூட தான் கொஞ்சம் திருத்தமாக எடுக்கலாம். அதை விட குறைவாக எடுக்கலாம் அந்த ஃபுட் ரூலர் வச்சு. அதுக்கு பதிலாக தான் வேர்னியர் இடுக்கிமானி, அடுத்ததாக அதுக்கு பிறகு வரப்போகிற அந்த திரு கோட்பாட்டில் இருக்கிற நுண்மானி திரு கணிச்சு, அது பிறகு நகர் நுணுக்காட்டி, இந்த வேர்னியர் கோட்பாட்டில் காணப்படுற இந்த நகர் நுணுக்காட்டி அந்த அப்படிப்பட்ட கருவிகள் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் சிறிய அளவீடுகளை எடுப்பதற்காக. ரைட். அப்படிப்பட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் 0.1 மில்லிமீட்டர் வாசிப்பு 0.1 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை கொண்ட இந்த வேர்னியர் அளவுடைக்கு நாங்கள் மினிமம் 10 மில்லிமீட்டர் கொண்ட வாசிப்பை நாங்கள் பெறலாம். அதாவது அது பெற்றுக்கொண்டால் நம்மளுக்கு 1% சதவீத வலு பெறப்படும். ரைட். அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எடுக்கலாம். ஆனால் 10 மில்லிமீட்டரை விட குறைவாக நாங்கள் எடுத்தால் சதவீத வலு கட்டாயமாக 1% விட கூட. நகர் நுணுக்காட்டி எடுத்திங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். இதுக்கு பிறகு பார்க்கப்போம். ரைட். அதுக்கு முதல் நாங்கள்
இதை பற்றி பார்ப்போம். அதாவது எப்படி நாங்கள் வேர்னியர் கோட்பாடு வேர்னியர் அந்த தத்துவத்தை பயன்படுத்தி நாங்கள் அளக்கலாம் என்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வேர்னியர் மற்றும் பிரதான அளவுடைகள் இந்த ஸ்கேல் ரெண்டும் பொருந்தி இருக்கு. அதனுடைய சைவர்களும் இந்த சைவர் 0 ரெண்டும் பொருந்தி காணப்படுகின்றது. ரைட். இந்த இடத்துல இந்த வேர்னியர் அளவுடைய கொஞ்சம் இங்கே நகர்த்தி போட்டு இடத்துல ஒரு டி தூரமான இந்த ஒரு பொருளை நாங்கள் வைத்தோம் என்றால், இந்த இடத்துல பாருங்கள், எங்கே முதலாவதாக எண்ணத்தை அவதானிக்கும் என்றால், எண்ணத்தை எப்படி வாசிப்படுக்கணும் என்றால், முதலாவதாக இந்த 0 எந்த பிரிவு, அதாவது எம்எஸ்டி, அதாவது இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷனில் எந்த பிரிவுக்கு பிறகு வருதுன்னு பார்ப்போம். இந்த இடத்துல இது 1 சென்டிமீட்டர் எடுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10, அதாவது 1 மில்லிமீட்டர்னு. ஆகவே 1.1 1.2 1.3 1.2க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் 1.3க்கும் இடையில் இந்த சைவர் காணப்படுது. ஆகவே உங்களுடைய வாசிப்பு கட்டாயமாக 1.2 இருக்க போது, அதோடு சேர்த்து நம்மளுக்கு நாங்கள் என்னத்தை கருத்தில் எடுக்கணும்டா, வேர்னியர் அளவுடையின் எந்த பிரிவு பொருந்திருக்கிறது என்று பார்க்க வேண்டும். இந்த இடத்துல 0 விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பிரிவுகள் இருக்குது. அதில் 1 2 3 4வது பிரிவு பொருந்தி இருக்கு. 1.2 1.2 என்பது சென்டிமீட்டர், நாங்கள் மில்லிமீட்டருக்கு மாற்றுவோம். இவருடைய இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். அவள் இந்த இடத்துல 12 மில்லிமீட்டர் சக இழிவெண்ணிக்கை தர பொருந்திருக்கிற பிரிவு, பொருந்தி காணப்படுகின்ற பிரிவு. இதுதான் உங்களுடைய வாசிப்புட ஈக்குவேஷனாக இருக்க போகுது. எந்த ஒரு பார்த்தீங்கன்னா, இதுக்கு நாங்கள் பூச்செவலு காண்றதை பற்றி பார்ப்போம். அதை நாங்கள் பிறகு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 12 மில்லிமீட்டர் சக 0.1 தர 4 மில்லிமீட்டர்னு வரப்போது உங்களுடைய இறுதி விடை 12.4 மில்லிமீட்டராக காணப்பட போகுது. இதுதான் உங்களுடைய விடை. D = 12.4 மில்லிமீட்டர். இதே கோட்பாடு நாங்கள் வேர்னியர் இடுக்கிமானியை பயன்படுத்தி அளவீடு எடுக்கும்போது, நுணுக்காட்டி பயன்படுத்தி அளவீடு எடுக்கும்போதும், மற்றும் வட்ட வேர்னியர், அதாவது இந்த திரிசியமானியை பயன்படுத்தி எடுக்கிற நேரத்தில், இந்த வாசிப்பு எடுக்கிற நேரத்திலையும் இந்த கோட்பாடு, இந்த மெத்தடை பயன்படுத்தி எடுப்பான். ரைட். அடுத்ததாக இந்த வேர்னியர் இடுக்கிமானி ஏற்கனவே சொன்னது போல் மீட்டர் சட்டத்தினால் அளக்க முடியாத 10 சென்டிமீட்டரிலும் குறைந்த நீளத்தை திருத்தமாக அளப்பதற்கு வேர்னியர் இடுக்கிமானி பயன்படுத்தும். வேர்னியர் இடுக்கிமானி கட்டாயமாக 0.1 மில்லிமீட்டர் இழிவெண்ணிக்கை மாத்திரம் கொண்டிருக்க அவசியம் இல்லை. அதில் காணப்படுகின்ற வேர்னியர் பிரிவுகள் மற்றும் தலைமை பிரிவுகளை வைத்து கொண்டு நாங்கள் 0.05 0.01 0.01 மில்லிமீட்டர் அளவான இழிவெண்ணிக்கை கொண்ட வேர்னியர் இடுக்கிமானியை தயாரித்து கொள்ளலாம். ரைட். இந்த இடத்துல நாங்கள் வேர்னியர் இடுக்கிமானியில் பகுதிகளை பற்றி பார்ப்போம். பகுதியில் என்ன பகுதிகள் இருக்குதுன்னு பார்ப்போம். முதலாவதாக நாங்கள் இந்த தாடைகள் இருக்குது, 2 தாடைகள், 2 சோடி தாடைகள். ஒன்று புறத்தாடை என்று சொல்லுவோம், அடுத்ததாக அகத்தாடை என்று சொல்லுவோம். இந்த அகத்தாடை என்னத்துக்காக பயன்படுத்துவோம், என்னத்துக்கு என்ன யூஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா, உள்விட்டங்கள், அதாவது ஒரு சிலிண்டர் இல்லை உள்விட்டம், கோரையான சிலிண்டர் என்று சொல்லுவோம். உள்ளுக்குள்ளே ஒன்றுமில்லை, அதாவது பிவிசி பைப்புன்னு எடுப்போமே, பிவிசி பைப்பில் உள்விட்டத்தை அளப்பதற்காக இந்த அகத்தாடை எடுப்போம். வெளிவட்டத்தை அளப்பதற்காக நாங்கள் புறத்தாடை எடுப்போம். அதாவது ஒரு சிலிண்டர் ஆப்ஜெக்டோ இல்லாட்டி ஒரு பாலோ சரி, பிங்பாங் பால் என்றாலும் சரி, அதனுடைய வெளிவிட்டத்தை அளப்பதற்காக நாங்கள் புறத்தாடையை பயன்படுத்துவோம். மேலாகத்தாடை உள்விட்டம் அளப்பதற்காக. அடுத்தது ஆழத்தை அளக்கும் கோல், அதாவது ஒரு கப் எடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன ஒரு கப் உண்டு, அதனுடைய ஆழத்தை அளப்பதற்காக நாங்கள் இந்த ஆழத்தை அளக்கும் கோலை பயன்படுத்துவோம். இந்த தாடைகளை பயன்படுத்தி அளக்க இயலாது, அகத்தாடையோ புறத்தாடையோ. நாங்கள் ஆழத்தை அளக்கும் கோல் பயன்படுத்தி தான் நாங்கள் ஆழத்தை அளக்க வேண்டும். ரைட். அதனுடைய பேரே அதான், ஆழத்தை அளக்கும் கோல். ரைட். அடுத்ததாக இந்த இடத்துல உங்களுக்கு இந்த கருவி 2 பாகங்கள் இருக்குது. 2 பாகங்கள், ஒன்று நிலையான பாகம், இன்னொன்று அசையக்கூடிய பாகம்.
அதாவது நகர்த்தக்கூடிய பாம்பு, அதாவது வழுக்குந்தாடை என்று சொல்லுவோம். இந்த வழுக்குந்தாடை வந்து வழுக்குந்தாடையில் பொறிக்கப்பட்ட ஸ்கேல், பொறிக்கப்பட்ட அளவுடையை நாங்கள் வேர்னியர் அளவுடைன்னு சொல்லுவோம். அதாவது வேர்னியர் அளவுடை தான் அதுக்குள்ளே பொறிக்கப்பட்டிருக்கு. நிலையாக காணப்படுகின்ற தாடை, நிலையான தாடையில் பிரதான அளவுடை பொறிக்கப்பட்டிருக்கு. ரைட், அதாவது அதில் காணப்படுகின்ற அளவுடை பிரதான அளவுடை. ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வை என்று குறிக்கப்பட்ட ஒரு சின்ன ஒரு வட்டம் ஒன்று இருக்குது. அது என்ன வட்டம் என்றால், அதாவது அதாவது இந்த வழுக்குந்தாடையை அசைப்பதற்கு இல்லாட்டி அசைப்பதற்கு உதவுகின்ற ஒரு சிறிய சில்லன் என்னென்னா வழுக்குந்தாடையை அசைக்கும் சில் என்று சொல்லுவோம். அதை நாங்கள் அசைக்கக்குள்ள இப்படி நாங்கள் அசைக்கக்குள்ள இந்த திசையில் நான் கீறி இருக்கிற அந்த திசையில் அசைக்கக்குள்ள உங்களுக்கு இந்த தாடை வந்து இந்த பக்கத்தில் போகும். அதாவது நான் குறிக்கிற இந்த திசை வழியாக போகும். மெட்ட மாதிரி திருப்புக்குள்ளே மெட்ட திசையில் போகும். ரைட், இவ்வளோ தான் விஷயம். அடுத்ததாக எக்ஸ் என குறிக்கப்படுகின்ற இந்த திருகு என்னென்னு பார்த்தீங்கன்னா வழுக்குந்தாடையை வழுக்கும் தாடையின் அசைவை நிப்பாட்டுவதற்கான திருகு. அதை நாங்கள் பூட்டினோம்டா அது மேலே நாங்கள் நகர்த்தேலா. அது என்னத்துக்கு உதவுமெண்டா, நாங்கள் எடுத்த வாசிப்பில் ஒரு மாற்றம் ஏற்படாத மாதிரி நிலையாக வைத்திருப்பதற்கு இந்த எக்ஸ் திருகு பயன்படும். ரைட், இந்த இடத்துல உங்களுக்கு கட்டாயமாக பூச்செவலு ஏற்படும். பூச்செவலு எப்படி ஏற்படும் என்று பார்த்தீங்கன்றால், பூச்செவலு என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பூச்செவலு காண்றதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு தாடைகள் இருக்கானே, புறத்தாடை இல்லாட்டி அகத்தாடை. இதை நாங்கள் இந்த வழுக்குந்தாடையும் நிலையான தாடையும் ரெண்டும் ஒன்றாக நாங்கள் இணைக்குள்ள, அதாவது ரெண்டும் கிட்ட இணைக்குள்ள நீங்கள் அவதானிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேர்னியர் அளவுடையின் பூச்சியமும் நிலையான தாடையில் காணப்படுகின்ற இந்த பிரதான அளவுடையின் பூச்சியமும் ஒன்றாக ஒரே கூடாக பொருந்தி இருக்கா என்றது பார்க்கணும். பொருந்தாவிடின் அதில் பூச்சியவலு உள்ளது என்று சொல்லுவோம். ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தலைமை அளவுடையின் பூச்சியம். ரைட், இது ரைட், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே இன்னொரு பூச்சியம் போட்டிருக்கேன், அதான் வேர்னியர் அளவுடையின் பூச்சியம். இப்படி இருக்குள்ள உங்களுக்கு பூச்செவலு இல்லை. சரியானே? இவரை நாங்கள் கொஞ்சம் ரைட்டுக்கு, அதாவது இந்த ஆள் கொஞ்சம் நகர்த்தனம் என்ன இல்லை, அந்த பூச்செவலு இப்படி நாங்கள் இணைக்குள்ள இந்த பூச்சியம் வந்து இந்த வேர்னியர் அளவுடையின் பூச்சியம் வந்து பிரதான அளவுடையின் பூச்சியத்திலும் பார்க்க கொஞ்சம் வலப்புறமாக காணப்படின் இது நேர் பூச்செவல் என்று சொல்லுவோம். இடது பக்கமாக காணப்படின் அது மறை பூச்செவலு என்று சொல்லுவோம். சரியானே? ரைட், இந்த இடத்துல எப்படி நாங்கள் அதனை கணிப்பது, எப்படி நாங்கள் அதை நிவர்த்தி செய்யலாம் என்பதை நாங்கள் பிறகு பார்ப்போம். ரைட், அடுத்ததாக இந்த இடத்தில் கட்டாயமாக உங்களுக்கு 9 பிரிவுகளுக்கு 9 பிரதான அளவுடை பிரிவுகளுக்கு 10 வேர்னியர் அளவுடை பிரிவுகள் பொருந்துற மாதிரி இருக்கும்னு அவசியம் இல்லை. இருக்கும், அப்படிப்பட்ட கருவிகளும் இருக்குது. அதனுடைய இழிவெண்ணிக்கை 0.1 மில்லிமீட்டர். ஆனால் 19 பிரதான அளவுடை பிரிவுகளுக்கு 20 வேர்னியர் அளவுடை பிரிவுகள் பொருந்திருக்கிற மாதிரியும் இருக்குது. அதனுடைய இழிவெண்ணிக்கை 0.05 காணப்பட போகுது. ரைட், இவ்வளவுதான் உங்களுடைய வேர்னியர் அளவுடையில் வேர்னியர் இடுக்கிமானி தொடர்பான தியரி. அடுத்ததாக நாங்கள் நகர நுணுக்காட்டிக்கு போவோம். நகரம் நுணுக்காட்டி பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்கனவே நான் உங்களுக்கு கற்பித்தது என்னென்னா வேர்னியர் இடுக்கிமானியிலும் பார்க்க மிக மிக திருத்தமாக அழகக்கூடிய ஒரு கருவிதான் நகர நுணுக்காட்டி. இது நாங்கள் வளமையாக பயன்படுத்துகிற வேர்னியர் இடுக்கிமானி வந்து 0.1 மில்லிமீட்டர் உடைய இன்னும் இழிவெண்ணிக்கையை கொண்டிருக்கிற ஒரு கருவி. ஆனால் நகர நுணுக்காட்டி 0.01 மில்லிமீட்டர் இல்லாட்டி அதிலும் குறைந்ததாகவும் காணப்படும் இந்த நகர நுணுக்காட்டியில் தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். வேர்னியர் அளவுடையினூடாக இந்த நுணுக்காட்டி வந்து நகரும். அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு, இந்த வட்டமிடப்பட்ட புள்ளியிட்ட ஒரு வட்டம் இடப்பட்ட ஒரு பகுதி தான், இந்த பகுதி தான் நாங்கள் நுணுக்காட்டி என்று சொல்லுவோம். இந்த நுணுக்காட்டியில் இந்த பகுதியை நாங்கள்
என்னென்ன சொல்லுவோம்னா பார்வை துண்டு இதனூடாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் கண்ணை வைத்துக்கொண்டு பார்ப்பது இந்த பகுதியினூடாக. ரைட். அடுத்ததாக நாங்கள் என்ன பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த பகுதி பொருளி. நாங்கள் நார்மலாக பயாலஜியில் இருக்கிற ஒரு உபகரணம், ப்ராக்டிக்கல் நாங்கள் யூஸ் பண்ணுற உபகரணம் மைக்ரோஸ்கோப். இந்த மைக்ரோஸ்கோப்பில் நாங்கள் கண் வச்சு பார்க்குறது பார்வை துண்டு, கீழே ஸ்பெசிமனை ஃபோக்கஸ் பண்ணுற இன்னொரு வில்லை பொருளி என்று நாங்கள் படிச்சிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே. ரைட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நுணுக்காட்டியை குவியப்படுத்துகின்ற திருகாக இந்த டி என குறிக்கப்படுகின்ற இந்த திருகு காணப்படும். இது ஃபுல்லாகவே நாங்கள் நுணுக்காட்டி என்று சொல்லுவோம். நுணுக்காட்டியை நாங்கள் அதனுடைய அசைவை கிடையாகவும் நிலைக்குத்தாகவும் நிலைப்படுத்துவதற்கு உதவுகின்ற திருகு இந்த பி. இதை நாங்கள் கொஞ்சம் லூஸாக்கி போட்டு இவரை நிலைக்குத்தாகவும் இந்த கிடையாக வச்சோ இல்லாட்டி நிலைக்குத்தாக வைத்து கொண்டு நாங்கள் நிலைப்படுத்தலாம். ரைட். இவ்வளோந்தான் இந்த நுணுக்காட்டி தொடர்பான இந்த செக்ஷன். சரி. அடுத்ததாக நுணுக்காட்டியோட பொருத்தப்பட்டிருக்கிற மெட்ட உறுப்புகளை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த கீழே இருந்து வருவோம். A1 A2 திருகுகள் என்று 2 திருகுகள் இருக்குது. இதை நாங்கள் என்ன சொல்லுவோம்னா நுணுக்காட்டியின் மட்டத்தை, அதனுடைய தளத்தை மட்டமாக்குகின்ற ஒரு திருகுகள், 2 திருகுகள் தான் காணப்பட போகுது. ஸோ இவரை அதனுடைய தளத்தை மட்டப்படுத்துவது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வேலை தான். ஏனென்றால் அதன் காரணமாகவும் வழுக்கள் ஏற்படலாம், தெரியாது. என்னென்னா வழுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரைட். அடுத்ததாக நாங்கள் இது வழியாகவும் இந்த இடத்துல பாருங்கள், இந்த பகுதி மற்றும் இந்த பகுதி 2 அளவுடைகள், 2 வேணீர் அளவுடைகள் இருக்குது. யானி நாங்கள் அசைக்க போகிறத பார்த்தீங்கன்னா இந்த நுணுக்காட்டியை இப்படி வைத்துக்கொண்டு நாங்கள் எப்படி அசைக்க போகிறோம்னா மேலும் கீழுமாக அசைப்போம். இந்த நிலைக்குத்து அளவுடையின் வழியாக மேலும் கீழுமாக அசைக்கலாம். இந்த கிடை அளவுடையின் வழியாக இப்படி அசைக்கலாம். ரைட். ஆகவே XY அச்சு என்ற அந்த ஸ்டைலில் நாங்கள் இவரை அசைக்கலாம். ஸோ இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறது C2 மற்றும் C1. இங்கே நாங்கள் C1 என்ற ஒரு குறியிடப்பட்ட திருகுகள் இருக்குது. C1 C2. இந்த C1 என்று பார்த்தீங்கன்னா நிலைக்குத்து வழுக்குத்தாடையின் வழியாக இந்த நுண்ணிய முறையில் செப்பன் செய்கிற ஒரு திருகு தான் C1. சரி. ஆனால் இதை நாங்கள் கட்டாயமாக இந்த C1 திருகு தானே யூஸ் பண்ணணும் மேலையும் கீழையும் சேர்க்கிறது? நோ. இந்த இடத்துல H2 என அழைக்கப்படுகின்ற இன்னொரு திருகு ஒன்று இருக்குது. இந்த திருகை நாங்கள் லூஸ் பண்ணோம் என்றால் இந்த நிலைக்குத்து வழுக்குத்தாடை வழியாக நாங்கள் பெரிய அளவு தூரத்தில் நாங்கள் அசைக்கலாம். சிறிய தூரத்தில் அசைப்பதற்காக தான் C1 என்ற திருகை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் H1 அழைக்கப்படுகின்ற இன்னொரு திருகு இருக்குங்க. இந்த திருகை நாங்கள் லூஸ் பண்ணி போட்டு நாங்கள் இந்த செட்டப்பை நாங்கள் கிடையாக பெரிய ஒரு தூரத்துக்கு பெரிய ஒரு அளவில் நாங்கள் அசைக்கலாம். இந்த C2 நாங்கள் சிறிய அட்ஜஸ்ட்மெண்ட், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட், நுண்ணிய செப்பன் செய்கைக்காக நாங்கள் இந்த C2 என்ற திருகை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா G என அழைக்கப்படுகின்ற ஒரு உபகரணம். என்ன உபகரணம் என்று பார்த்தீங்கன்னா உருப்பெருக்கும் கண்ணாடி. ஏன் அந்த உருப்பெருக்கும் கண்ணாடி அவசியம் என்று பார்த்தீங்கன்னா நீங்கள் உண்மையிலே நீங்கள் நேரில் இந்த நுணுக்காட்டியை பார்த்தீங்கன்னா அதில் காணப்படுகின்ற அளவுடைய மிக மிக நெருக்கமாக இருக்க போது கண்ணால் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இந்த பார்த்து அளவிட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவீங்க. அந்த அளவிட்டு எடுக்கும்போதும் வழுக்கள் ஏற்படலாம். அந்த வழுக்களை நிவர்த்தி செய்வதற்காக இல்லாட்டி அந்த ஸ்பாட் நாங்கள் வழுக்களை இந்த எரர் விடுறதை நிவர்த்தி செய்வதற்காக இல்லாட்டி குறைப்பதற்காக இந்த கண்ணாடி இருக்குது. கண்ணாடி மூலமாக மிக தெளிவாக பார்த்து வாசிப்புகளை குறித்து கொள்ளலாம். ரைட். கேள்விகளில், அதாவது பாசிப்பர் கேள்வியில் ஒரு கேள்வியில் வந்திருக்கு, ஒரு ரப்பர் குழாயின் விட்டத்தை அளப்பதற்கு எந்த கருவியை நாங்கள் யூஸ் பண்ணலாம் என்று பார்த்தீங்கன்னா வேணீர் இடுக்கிமானி, விட்டத்தை அளக்கிறதுக்கு வேணீர் இடுக்கிமானி, அடுத்தது நுண்மானி, இதுக்கு பிறகு பார்க்க போகிற நுண்மானி திருக்கணிச்சி நுணுக்காட்டி எல்லாம் பயன்படுத்தலாம். ஆனால் நடைமுறையில் அதாவது ப்ராக்டிக்கலாக நாங்கள் பார்க்கக்குள்ள இந்த ரப்பர் குழாய் நுண்மானி திருக்கணிச்சி இந்த இடத்துல நாங்கள்
இப்படியும் அந்த ரப்பர் குழாயை நாங்கள் தொடதான் போகிறோம். இந்த கருவியை பயன்படுத்தி தொடதான் போகிறோம். அந்த தொடுகையின் காரணமாக விகாரம் ஏற்படலாம். விகாரம் ஏற்படுறதால அதனுடைய விட்டமும் மாறும். இந்த விட்டம் மாறுவதால் உங்களுக்கு வாசிப்புகள் சரியாக வராது. ஆனால் நுணுக்காட்டி நகர் நுணுக்காட்டியை பயன்படுத்தி நாங்கள் எடுக்கிறோம். நுணுக்காட்டிக்கு நாங்கள் இந்த கருவியை கருவியை யூஸ் பண்ணி அதை தொடணும்னு அவசியம் இல்லை. அதை நாங்கள் சுயாதீனமாக நாங்கள் வைத்துக்கொண்டு தூரத்திலிருந்து இந்த நகர் நுணுக்காட்டியை பயன்படுத்தி குவியப்படுத்தி அதனுடைய விட்டம், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த நுணுக்காட்டியினூடாக பார்க்கும்போது அதனுடைய பிம்பம், அந்த ரப்பர் குழாயின் பிம்பம் இப்படி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நுணுக்காட்டியினூடாக பார்க்குற இடத்துல க்ராஸ் ஹேர்ஸ் என்று இரண்டு நூல் இருக்க போது ஒரு எக்ஸ் வடிவில் ஒரு ப்ளஸ் வடிவில் ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணெல்லாம் பாயிண்ட் பண்ணுறதுக்கு ஸ்கோப்பில் பாயிண்ட் பண்ணுறதுக்கு சின்ன ஒரு க்ராஸ் ஹேர்ஸ் இருக்கும். அதான் அதே விடயம் இந்த நுணுக்காட்டி தொகுதியில் உள்ளுக்குள்ளே காணப்படும். மிக மிக மெல்லிசு அது. அதனால இந்த நுணுக்காட்டி பயன்படுத்துகிறது மிக மிக கவனமாக இருக்கணும். ரைட். அந்த க்ராஸ்ஹேர்ஸை நாங்கள் இந்த இடத்துல, அதாவது இதனுடைய ஒரு பகுதியில் இந்த பகுதியில் நான் குறித்த பகுதியில் குவியப்படுத்தி கிடையாக அசைத்து இந்த இடத்துல குவியப்படுத்தி இந்த 2 வாசிப்புகளுக்கு இடையிலான வித்தியாசம் எடுப்போம். அது ஒரு செட் ஆஃப் வாசிப்பு. அடுத்தது மேலே குவியப்படுத்தி இந்த இடத்துல நான் குறிக்கின்ற பகுதியில் குவியப்படுத்தி அதே நிலைக்குத்து தளம் வழியாக இன்னொரு வாசிப்பும் எடுப்போம். இந்த இடத்துல அதையும் நாங்கள் குறித்தெடுத்து அதனை நாங்கள் கழித்தோம் என்றால் கழிப்பதன் மூலமாக விட்டம் பெறப்படுகின்றது. இந்த வாசிப்பிலிருந்து 2 ஏ பி என்று சொல்லுவோம். பியிலிருந்து ஏயை கழிப்பது மற்றும் சியிலிருந்து டியை கழிப்பதன் மூலமாக நாங்கள் 2 விட்டங்கள் பெறப்படும். 2 வாசிப்புகள், விட்டங்களுக்கான 2 வாசிப்புகள் பெறப்படும். இந்த 2 வாசிப்புகளையும் நாங்கள் கூட்டி சராசரி காண்பதன் மூலமாக வலு, அதாவது எழுமாற்று வலு குறைந்த ஒரு வாசிப்பு பெறப்படும். இவ்வளவுதான் இந்த நகர் நுணுக்காட்டியை பயன்படுத்தி எவ்வாறு அளப்பது என்பது பற்றியான சகல தேரியும். அடுத்ததாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா வட்டவேணியர் அளவு திட்டம். இந்த வட்டவேணியர் அளவு திட்டம் நாங்கள் திருசியமானியில் பார்ப்போம். திருசியமானி கோணங்களை அளப்பதற்கான ஒரு கருவிகள் காணப்படுகிறது. சரி, ரைட். இந்த திருசியமானியில் பார்த்தீங்கன்னா திருசியமானி தொடர்பான ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு 1வது சாப்டரில் இல்லை, 3வது சாப்டரில் இருக்குது. ஏனெண்டா நீங்கள் லைட் சம்மந்தமான தியரியை பார்க்குற நேரத்தில் அரியத்தின் முறிவு சுட்டி, அரியத்தின் முறிவு கோணம் மற்றும் இழிவு விலகல் கோணம் தொடர்பான ப்ராக்டிக்கலுக்கு நீங்கள் இந்த திருசியமானி பயன்படுத்துவது அவசியம். நாங்கள் லைட் தொடர்பான தியரி நாங்கள் பார்க்குற நேரத்தில் இதை பற்றிதான ஃபுல் விளக்கம் நீங்கள் பார்த்துக்கொள்வீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அளவீட்டு உபகரணம் என்றால் என்ன, அதனுடைய வழுக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் தெரியும். நீளத்தை அளக்கிற இடத்துல 2 வகையான கோட்பாடுகள் இருக்குது என்று பார்த்து நீங்கள் வேர்னியர் கோட்பாடு, திருகு கோட்பாடு. வேர்னியர் கோட்பாட்டுக்கு என்னென்ன உபகரணங்கள் வரும்னு பார்த்துருக்கீங்க, டீட்டெயிலில் பார்த்துருக்கீங்க. ரைட். அடுத்த கோட்பாடு திருகு கோட்பாடு பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் இவ்வளோ கண்டென்ட்ஸும் உங்களுக்கு விளங்கியிருக்கும் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.